அன்பான சபையின் பிள்ளைகளுக்கு நாளை காலை 6 மணிக்கு நம்முடைய சபையில் விசேஷித்த ஜெப கூட்டம் நடைபெறும். யாவரும் தவறாமல் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். டைமாக நான் வந்துடுவேன் பாஸ்டர், மொதலாக வந்துடுவேன். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ப்ரேயர்னு பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அறிவிப்பில் எப்படினாலும் ஒரு 5 மணிக்கு அலாரம் வச்சிட்டோம் அப்படின்னா 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோன்னா குளித்து கிளம்பி ஒரு 5:45 சர்ச்சுக்கு போயிடணும். 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். எப்படியாவது போயிடணும். போனால் தான் நம்மளுக்கு அன்றைக்குள்ள ஆசீர்வாதத்தையும் அன்றைக்குள்ள வார்த்தைகளும் நம்ம வாங்க முடியும். சீக்கிரமாக போயிடணும்ப்பா. இந்த சர்ச்சில் கூட்டமாக வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு உட்கார கூட இடம் கிடைக்காது. சீக்கிரமாக போயிடணும். சரி, அலாரம் வைப்போம். அஞ்சு மணி ஆயிடுச்சு. சரி, இன்னொரு 5 நிமிஷம் தூங்கும். விக்டர், விக்டர், என்ன எந்திரிக்கலையாப்பா? மணி 6 ஆச்சு, இன்னும் எந்திரிக்கலையா? விக்டர், விக்டர். யாரு? யாரா? ஏசப்பாப்பா. நீ வந்து ஏசப்பாவா? ஆமா, நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியேப்பா. நான் உன்னை சர்ச்சில் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உனக்கா நான் சர்ச்சுக்கு வந்தேன். நீ ஆளா ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் நான் கூட்டத்துக்கு வரேன் ஆளா சொன்னேன். இப்போ என்னப்பா நீ வந்து உன்னை ஆளையே காண. இங்கே பார்த்தா உன்னை நீ தூங்கிக்கிட்டு இருக்க. மணி 6 மணி கூட்டத்துக்கு 6 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கியேப்பா. என்னப்பா ஆச்சு? ஏசப்பா, நானும் போகணுன்னு தான் அலாரம்லாம் வச்சுட்டு படுத்தேன் ஏசப்பா. ஒரு 5 நிமிஷம் தான் படுத்தேன். தூக்கம் இதுல என்ன ஜெயிச்சிருச்சு ஏசப்பா. என்னால் தூக்கத்தை ஜெயிக்கவே முடியல ஏசப்பா. அதை தான் நான் சொன்னேன்ல. ஏன்னா பிசாசு வந்து இப்படி தான்ப்பா, ஒன்றை மட்டும் இல்லை, நிறைய விசுவாசிங்களை இப்படி தான் வந்து தூக்கத்துக்கு கொடுத்து கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பிசாசை நம்ம துரத்துறக்காக தான் வந்திருக்கோம். நீ எப்பயுமே மனசில் தூக்கத்தை உனக்கு அளவுக்கு மேலே கொடுத்துச்சுன்னா ஏசு நாமத்தை தூக்கத்தை கொடுக்குறதான பிசாசை வெளியே போன்னு சொல்லிட்டு தூக்கத்தை ஜெயிச்சுலப்பா நீங்கள் வரணும். இனிமேல் ஜெயிச்சு நீ வரணும், சரியா? அங்கே வந்து சொல்கிறது ஈஸி தான் கூட்டத்தில் உட்காந்து, ஆனால் அதை கீழ்ப்படிஞ்சு செய்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. சரி ஏசப்பா, இனிமேல் கண்டிப்பாக நான் கூட்டத்துக்கு வந்துடுவேன் ஏசப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. என்னால் தூக்கத்தை ஜெயிக்கவே முடியல ஏசப்பா. எனக்கு தூக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலன் தாங்க ஏசப்பா. நான் கூட்டத்துக்கு வருவேன்னு சொல்லியிருந்தேன். என்னால் போக முடியல ஏசப்பா. நான் இனிமேல் நான் சரியாக போயிடுவேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சகோதரர் வந்து எவ்வளோ உற்சாகமாக ஆலயத்தில் இருக்கும்போது வந்து நான் கூட்டத்துக்கு வரேன்னு எந்த அளவு சந்தோஷமாக சொல்கிறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவருடைய மைண்ட்லேருந்து அவருடைய சூழ்நிலையிலேருந்து எல்லாமே மாறிடுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கட்டுமா, இன்னும் 5 நிமிஷம். ஆண்டவர் வந்து அதை பார்த்து வந்து ரொம்ப வருத்தப்படுறார். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு காலோனி வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்கோம். இதே மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து நிறைய நேரம் நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றது, கூட்டங்களுக்கு வர்றது, இதெல்லாமே நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து தடங்கலா மாறிடுது. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றதுக்கு வந்து அது ஒரு தடங்கலா, ஒரு இடையூறா வந்து நமக்கு வந்து நிக்குது. இந்த இடத்துல தூக்கத்தை மட்டும்தான் நம்ம ஒரு இடையூறா பார்த்துருப்போம். இது போக நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. வேலைகளா இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம். அண்ணன் இருந்தால் உறவினர் ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வேலையிலேருந்து ஏதோ ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரியான நிறைய இடையூறுகள்லாம் வரும். ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நாளைக்கு இந்த மாதிரி காலையில் நமக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் எப்படினாலும் போயிடுவோம். ஏன்னா வந்து அது நமக்கு வழக்கமாக இருக்கனால என்ன ஒரு வேலைனாலும் அதில் நம்ம எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். ஆனால் அந்த இடைப்பட்ட கூட்டங்கள் நம்மளுக்கு வந்து உபவாச ஜெபம் வைப்பாங்க, வேற துதி ஆராதனை வைப்பாங்க, அபிஷேக கூட்டம் வைப்பாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது நம்மளுக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வந்து ரொம்ப அபிஷேக ஆராதனையாக இருக்காது. இப்போ இடைப்பட்டங்கள் கூட்டமாக இருக்கும்போது நம்ம அபிஷேகம் பெறுவதற்கு, நம்ம ஃப்ரீயாக அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டங்களை நம்ம பங்கு பெறும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சண்டே சர்வீஸுக்கு
சண்டே சர்வீஸுக்கு போயிடும் அப்படின்ட்டு கட்டாயம் போயிடுறீங்க. ஆனால் இடைப்பட்ட கூட்டங்கள் உபவாச ஜபங்களாக இருக்கட்டும், துதி ஆராதனைக்கு நீங்கள் அதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்வதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நைட்டு இரவு ஜபம் நடக்கும். நம்மளுக்கு வந்து அது இரவு ஜபம் வந்து நம்மளுக்கு டெய்லியும் இரவு ஜபம் இருக்காது. மாசத்துல ஒரு நாள் இரவு ஜபம் வைப்பாங்க நம்ம சர்ச்சில். அந்த மாதிரி கூட்டங்களில் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறாங்களா இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரி கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ பிரச்சனைகள் வரதான் செய்யும், இடையூறுகள் வரதான் செய்யும். நம்ம உறவினர்கள் வருவாங்க, Distractions வந்து எப்பயுமே இருக்கும். இடையூறுகள் இல்லாமல் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு டூருக்கு போகிறோம் அப்படின்னா எந்த இடையூறு வந்தாலும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா Cancel கண்டிப்பாக பண்ணிடுறோம்ல. கேன்சல் பண்ணிடுவோம். கண்டிப்பா. ஆனால் அதே மாதிரி தான் கேன்சல் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம சர்ச்சுக்கு வரும்பொழுது நம்மளுக்கு இப்போ பெரிய பிரச்சனையே வந்தாலும் சரிதான், எப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், நம்ம உறவினர்களே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரிதான், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், நீ எங்கள் சர்ச்சில் அபிஷேக கூட்டம் இருக்குது, உபவாச ஜெபம் இருக்குது, நீங்களும் வாங்க, ஒரு நீங்களும் 2 மணி வாங்க நேரம். அப்படின்ட்டு நீங்கள் அவங்களையும் கூட்டிட்டு வரும்பொழுது அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நிச்சயமாகவே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாள்லேருந்து நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இனிமேல் நான் சர்ச்சில் எந்த கூட்டங்கள் நடந்தாலும் சரி தான், உபவாச ஜெபமாக இருக்கட்டும், இரவு ஜெபமாக இருக்கட்டும், அபிஷேக கூட்டமாக இருக்கட்டும், துதி ஆராதனையாக இருக்கட்டும், காத்திருப்பு கூட்டமாக இருக்கட்டும், எல்லா வித இதுக்கும் நான் வந்து எல்லா வித ஆராதனைக்கும் நான் கடந்து செல்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா இந்த சண்டே சர்வீஸில் பாஸ்ட் அறிவிப்பு கொடுப்பாங்க, யாரெல்லாம் வருவீங்கன்ட்டு கேட்பீங்க. அந்த சகோதரன் அப்படியே பண்ணியிருப்பார், ஆமாம் நான் கண்டிப்பாக வருவேன் பாஸ்ட்டுன்றாங்க. ஆனால் இடைப்பட்ட கூட்டங்களில் பார்த்தா சர்ச்சில் அந்த சொன்ன நபர் இருக்கவே இருக்க மாட்டாங்க, ஆனால் சொல்லாத நபர் கூட வந்திருப்பாங்க, ஆனால் சொன்னவங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இந்த நாள்லேருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, நிச்சயமாகவே அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஸோ நம்ம எப்பயுமே ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியும் முதலாவது நம்ம தேடும் போது நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து கூட கொடுக்கப்படும். நிச்சயமா நீங்க ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்க வருவீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய அந்த ஸ்கிட்டு வீடியோ இது மாதிரி ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களும் நம்ம எப்படி வளரணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன ஸ்கிட்டு மூலமாக நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெயமா யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.